வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, தியாகி தோழி தலைவி கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சௌமியா, வெங்கட் இருவரின் கண்களிலும் நீரின் திரட்சி. சுஷ்மிதாவை இருவருமாக அணைத்து கொண்டதில் மூவரின் கேவல்களும் இணைந்ததுதான் நிஜம். தானும் ஒரு தாய் ஸ்தானத்தில் கணவனுடன் இணைந்து நின்று பெண்ணை கன்னிகா தானம் செய்து கொடுத்தோமே என்ற பெருமிதமும், தான் இத்தனை உயர்ந்த நிலைக்கு உயர காரணமான அந்த குடும்பத்தினர் அனைவரையும் இத்தனை வருடங்களுக்கு பிறகும் நன்றியுடன் நினைத்தாள் சுஷ்மிதா. அப்போது அங்கு வந்த ராஜியும் ஆதரவுடன் பேசினாள். சுஷ்மிதா, இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா கூட நீ இன்னும் எங்களை எல்லாம் நன்றியோடு நினைக்கிறேன்னா அது உன்னோட நல்ல உத்தமமான சுபாவத்தை காண்பிக்கிறது. ஆனா இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா கூட நீ அந்த சம்பவத்தை மறக்காம உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்கேன்னு புரியறது. அது தப்பு சுஷ்மிதா. எத்தனையோ காயங்கள் உடம்புல படுறது. டாக்டர்கிட்ட போறோம், மருந்து தடவறோம், காயம் ஆறி போறது. காயம் பெருசா இருந்தா ஆறினாலும் வடு நின்னுடுறது. அந்த மாதிரி உனக்கும் பட்ட காயம்தான் பெருசு. வெங்கிட்டு தான் டாக்டரா வந்து உன் மனசுக்கு மருந்தா இருக்கானே, அதுக்கப்புறமா உன்னோட காயம் வடுவாத்தானே மாறி இருக்கணும். ஏன் இன்னும் அதை மறக்காம பச்சரணமா வச்சுருக்கே? தப்புமா? இல்ல, நாங்கள்லாம் உனக்கு ஒத்துடம் கொடுக்கறாப்புல நடந்துக்கிறதா நினைச்சுண்டு உன் பொண்ணை கிளறி விட்டுடுறோமா? அப்படி ஏதேனும் நடந்திருந்தா எங்களை ஐயோ அக்கா, இப்படியெல்லாம் பேசாதீங்க அக்கா. என்னால தாங்க முடியாது. உங்களை எல்லாம் குறை சொன்னா எனக்கு பாவம்தான் வரும். நீங்கள்லாம் இத்தனை நல்லவாளா இருக்கிறதுனாலதான் என் மனசு தாங்காம அழுதுடுறேன். எனக்கு போய் இப்பேற்பட்ட வாழ்வான்னு. என்ன சித்தி நீங்க போய் இப்படி இல்லாம்? இனிமே இந்த மாதிரி சுய பரிதாபமே உங்ககிட்ட இருக்க கூடாது. ஆமா, சொல்லிட்டேன். சந்தேகங்கிறது ஒரு தீராத வியாதின்னா இந்த சுய பரிதாபங்கிறது அதை விட பெரிதான கேன்சரை போல நிமிஷமா பரவி பலம் இழக்க செய்யக்கூடியது. தெரிஞ்சுண்டேளா? அதனால இந்த நிமிஷத்திலிருந்து நீங்க அந்த நிகழ்ச்சியை அப்படியே நெஞ்சிலிருந்து வழிச்சு போட்டு பஞ்சால துடைச்சு எரிஞ்சிடுங்கோ. உங்களை நீங்களே தாழ்த்திண்டு அழக்கூடாது. வெங்கட்டு சித்தப்பாவோட ராணி ஆட்டமா இருக்கணும். நன்னா மனசுல ஏத்திண்டேளா? சரி, எழுந்திருங்கோ. மூஞ்சியே அலம்பிண்டு பளிச்சுன்னு வாங்கோ. இன்னும் கல்யாணத்துக்கு வந்தவா பாதி பேர் இருக்கா. அவளுக்கு கொடுக்கறதை கொடுத்து அனுப்பணும். சீக்கிரம் வாங்கோ சித்தி. நாணத்துடன் சிரித்தபடியே கலங்கிய கண்களை துடைத்தபடியே குளியல் அறைக்கு விரைந்தாள் சுஷ்மிதா. மீனாவும் தன் கண்களை துடைத்து கொண்டு சௌமியாவிடம் வந்தாள். அவளையே கனிவுடன் பார்த்தாள் மீனா. அக்கா, உன்னால எப்படிக்கா அத்தனை பேரிட்டையும் அன்பை கொட்டி பழக முடியறது? அதுவும் உன்னோட இணக்கத்தை பார்த்தா உன்னை விட்டுட்டு போகவே கூடாதுன்னு தோன்றதுக்கா. அப்படி இருக்க உன்னை போய் ஏமாத்தி உன் வாழ்க்கையை பாழாக்கிட்டாரே அத்திம்பேர். ச்சே, தாங்கலக்கா எனக்கு. அதான் பொறுமிட்ட. தப்பா நினைச்சுக்காதேக்கா. முட்டி வரும் அழுகையுடன் கூறினாள் மீனா. மீனாவின் ஆதங்கமும் பாசமும், தன் சகோதரிக்கு வாழ்வே இல்லையே என்கிற ஏக்கமும் சௌமியாவிற்கு நன்றாகவே புரிந்தாலும் மனதின் ஒரு மூலையில் அழுத்தமாய் கிள்ளினாற் போன்ற வலி லேசான காயத்தை ஏற்படுத்தவே செய்தது. விட்டு தள்ளு. சுதந்திராவுக்கு கல்யாணமான சந்தோஷத்தை நினைக்கிறது விட்டு இது என்னடி வேண்டாத பேச்சு? வீணா உன்னை ஏண்டி கஷ்டப்படுத்திக்கிற? நான் நினைச்சு பாக்குறத விட்டு எத்தனையோ வருஷங்களாச்சு. எனக்கு அந்த ஞாபகமே இல்லடி மீனா. சாதாரணமாய் சொல்லும் அக்காவை வியப்புடன் பார்த்தாள் மீனா. மீனா, சௌமி, வாங்கோடி இங்கே. பஷணங்களை எல்லாம் பையில போடணும். குஞ்சலம்மாமியும் அலமேலுக்காவும் போகணுங்கிறா பாரு. அப்புறமா குசலம் பேசுவேளாம். வாங்கோ இங்கே. ஏன் சௌமிக்கா, சுப்பனி பொண்டாட்டியும் கணா பொண்டாட்டியும் என்ன பண்றா? அம்மாவும் சித்தியும் எல்லா வேலையும் பண்றா போலிருக்கே. நம்ம வீட்டுக்கு நாம தானே பண்ணணும். அவளும் ஏதாவது வேலையாத்தான் இருப்பா. முன்ன பின்ன பார்க்காம எதையாவது பேசி யார் காதலையாவது விழுந்து வாங்கி கட்டிக்காத.
ஆமா, இல்லைன்னா தெரியாதாக்கும். சுப்பினி பொண்டாட்டிக்கு எப்போதுமே தாங்குற அகம்பாவம் ஜாஸ்தி. அம்மாவா இருக்கிறதால தானே இழுத்து போட்டுண்டு இந்த வயசுலயும் வேலை செய்யறா. மாட்டு பொண்கள் வந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? தன் கை சாப்பாடுதான் அம்மாவுக்கு எப்பவும். பாவம்டி அம்மா, எங்க ஆத்துக்கு வந்து 10 நாள் இருமானாலும் மாட்டேங்கிறா. சித்தியும் பாவம்டி, அம்மா வீடுங்கிறதே இல்லாம நாமளே சதம்னு வந்துட்டா. அவ மனசுல நினைச்சு கூட பார்க்க மாட்டாளா? நீயாவது அம்மாவையும் சித்தியையும் கூட்டிண்டு எங்க ஆத்துக்கெல்லாம் வாயின் சௌமிக்கா. பார்க்கலாம் மீனா, இப்ப இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வேண்டாத பேச்சு எதுக்கு சொல்லு. அம்மா இன்னொரு தரம் கத்துறதுக்குள்ள போலாம் வா. மீனாவும் சௌமியாவும் வசனம் வைத்த அறைக்குள் நுழைந்தனர். தேங்காய் எண்ணெய், நெய், வெள்ளப்பாகின் வாசனையுடன் அறை அவர்களை வரவேற்று நாசியை நிறைத்தது. அன்று பேச முடியாமல் நாக்கு தடுமாற கண்களிலிருந்து இருபுறமும் நீர் வழிந்தது. சிரமப்பட்டு வலது கையை தூக்கி கட்டை விரலை வாய் அருகில் கொண்டு போய் தண்ணீர் வேண்டும் என்பதை குறிப்பு காட்டினாள் சீனி. ராஜியின் மடியிலிருந்து தன் மடிக்கு அவனை மாற்றிக்கொண்டாள் லட்சுமி. சட்டென்று தொடையில் ஒரு சூடான உணர்வு பரவ சீனியின் தலையை பார்த்தாள். உடைப்பெடுத்தாற்போல் ரத்தம் பெருகி அவள் புடவையை நனைத்திருந்தது. திடுக்கிட்டாள் லட்சுமி. அதற்குள் ராஜி தண்ணீர் கொண்டு வரவும் கண்கள் மல்க அவன் வாயில் நீர் புகட்டினாள். 2 மிடறு உள்ளே போனவுடன் கண்களை திறந்தான். வந்தே மாதரம், நடுங்கி தளர்ந்த குரலில் கூறினான் சீனி. ஆனால் குரல் எங்கோ கிணற்றுக்குள்ளிருந்து வருவது போல் இருந்தது. மறுபடியும் அவன் கண்கள் மூட தலை தொய்ந்து லட்சுமியின் மடியிலிருந்து நழுவி கீழே சரிந்தது. சீனி, என் கண்ணே, சீனி. லட்சுமியும் ராஜியும் கதறின கதறல் பெருமாளை எழுப்ப சீனியின் மரணம் அவனை தாக்க மறுபடியும் மயங்கினான் பெருமாள். சீனியின் ரத்தம் புடவையை நனைத்திருக்க அவனை கட்டி கொண்டு கதறினாள் லட்சுமி. வாசலில் இருந்தும் எல்லோரும் ஓடி வந்தார்கள். டாக்டருடன் அறக்க பறக்க இரத்த கரைகள் நிறைந்த உடையுடன் உள்ளே நுழைந்த சௌமியா அப்படியே அசைவற்று கல் தூணாய் நின்றாள். யதார்த்தத்திற்கு வர சில நிமிடங்கள் ஆயிற்று சௌமியாவிற்கு. 18 வயது இருக்குமா? என்ன ஆர்வமாய் உழைத்தான் சீனி. படிப்பை கூட விட்டுவிட்டு முதலில் நாட்டுக்குத்தான் நமது சேவை தேவை, பிறகுதான் நம்முடைய தேவைகள் என்று அடித்து பேசி நாள் பூராவும் தேசத்துக்காகத்தானே பாடுபட்டான். அந்த ஒரே எண்ணத்துடன் எத்தனை ஆபத்தான வேளையிலும் இங்கிருந்து செய்தியை கொண்டு மற்ற இடங்களுக்கும் அங்கிருந்து பதிலை இங்கு கொண்டு வருவதும், கூட்டம் கூடினால் அந்த இடத்திற்கு பாதுகாப்பாய் ரோந்து வருவதும், ஒவ்வொரு விஷயத்திலும் குன்றாத ஆர்வத்துடன் என்னமாய் வேலை செய்தான். சுதந்திரத்திற்காக பாடுபடுகிறோம் என்ற பெருமிதம்தான் அவனிடம் உற்சாகமும் வேகமும் கொடுத்திருந்தது. அவனின் ஒவ்வொரு நாடியிலும் துள்ளலும் துடிப்பும் ததும்பி நின்றது. இவனை போன்ற இளைஞர்கள் தானே நாட்டுக்கு தேவை. இவனை போய் நாய் அடிப்பது போல் அடித்து கொன்று விட்டார்களே பாவிகள். அவனுடைய சுதந்திர தாகம் தீர்க்கப்படாமலேயே இப்படியா அற்ப ஆயுளில் அவன் வாழ்வு முடிய வேண்டும்? குமுறும் எரிமலையாயிருந்த உள்ளத்துடன் சீனியின் அருகில் வந்து உட்கார்ந்தாள் சௌமியா. அவன் முகத்தை நெஞ்சில் ரத்தம் வடிய பாசத்துடன் வருடினாள். மழுக்கென்று நீர் கண்களில் திரண்டது. சாகும்போது கூட குரல் எழும்பாவிட்டாலும் வந்தே மாதரம் என்று கோஷமிட்டது அவளை சிலிர்க்க வைத்தது. சீனி, உன்மேல் ஆணை, எப்படியாவது காட்டி கொடுத்த அந்த எட்டப்பனை பழி வாங்கியே தீருவேன். உன்னோட பலத்தையும் எனக்கு தா சீனி. உன்னை போல தேசத்துக்கு பாடுபடும் இளைஞர்களுக்கு நீ அருவமாயிருந்து பக்க பலத்தை கொடு சீனி. கண்களை மூடி அவனுடன் பேசியவள் குனிந்து வணங்கினாள். அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டுமே. அவன் தந்தை மறியலில் ஜெயில் வாசத்துக்கு போயாயிற்று. தாயோ கூட பிறந்தவர்களோ அவனுக்கு இல்லை. கூட்டத்தில் இருந்த 2 இளைஞர்கள் சீனியின் உடலை தங்கள் கையாலேயே சுமக்க போவதாக கூறினார்கள். ஊர் ஜனமே ஆண் பெண் என்ற பேதமின்றி பின்னால் சென்றது. அனைவரும் சிதையை அடுக்கினார்கள். பூ மாலையை கிடத்துவது போல
மென்மையாக அவனை படுக்க வைத்தார்கள். அவனை சுற்றி வந்தார்கள். நெருப்பு அவனை அணைத்து கொண்ட போது ஒரே குரலில் வந்தே மாதரம் என பெரியதாய் கோஷமிட்டார்கள். அதுவரை அடங்கியிருந்த துக்கம் இப்போது ஒரே அடியாய் உடைப்பு எடுத்துக்கொண்டு கேவ ஆரம்பித்தனர். தீ கொழுந்து ஜுவாலையாக எரிய எரிய இவர்களின் விம்மல்களும் கேவல்களும் மாறி பெருங்குரல் எடுத்து அழுதார்கள். அவரவர் மனதிற்கு தோன்றிய சபதத்தை மனதுள் செய்து கொண்டார்கள். திரும்பும் போது மனம் இறுக, மனதில் உறுதியான எண்ணங்கள் ஆணி அடித்தது போல் அசையாமல் ஏறி இருந்தது. எந்த மறியல் செய்வதானாலும் ஒரு பகுதியினர் வெளியே இருப்பார்கள், கலந்து கொள்வதில்லை. மறியலில் கலந்து கொண்டு ஜெயிலுக்கு சென்றதும் வெளியே இருப்பவர்கள் இன்னொன்றை ஆரம்பித்து சிறைக்கு போவதற்கும் சிறையில் இருப்பவர்கள் வெளியே வருவதற்கும் சரியாக மாறி மாறி திட்டம் போட்டு பரங்கியரை நன்றாகவே திணற அடித்தார்கள். அதேபோல் இப்போதும் தெருக்கூத்துக்கு நாள் குறிக்கப்பட்டது. சௌமியா அன்கோவினர்தான் இதிலும் உதவினார்கள். அவரவர் சொல்ல வேண்டிய வசனங்கள் என்பது மனப்பாடம் செய்ய தேவையே இல்லை. ஏனென்றால் பொதுவாக தெரிந்த தெருக்கூத்துக்களான வள்ளி திருமணம், கோவலன் மாதவி, கிருஷ்ணலீலை போன்றதுதான். அவரவர் பாத்திரங்களுக்கேற்ப வேடம் அணிந்திருப்பவர்கள் தங்கள் வசனத்துடன் அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு பாரதியாரின் பாடல்களையும் தேசிய உணர்ச்சி பொங்கும் வசனங்களையும் வீர முழக்கங்களையும் செய்வார்கள். சொல்வது என்னவோ தெருக்கூத்துதான், ஆனால் முழுக்க முழுக்க தேச விடுதலை போராட்டத்தின் பிரச்சாரமாகத்தான் இருக்கும். ஆர்வமுடன் வசனங்களை மனதில் உருவாக்கி பேசுவதில் போட்டி போட்டுக்கொண்டு இளைஞர்கள் உற்சாகமாக பேசினார்கள். எடுப்பான தங்கள் குரலில் கூட்டத்தை பார்த்து அவர்களின் உள் உணர்வுகளை துளைத்து உணர்ச்சியை தூண்டும் விதமாக பேசி முழங்கியதில் நாட்டின் விடுதலைக்கான கூட்டம் நாளுக்கு நாள் பெருகி பிரிட்டிஷாருக்கும் பெருத்த தலைவலியை உண்டாக்கினார்கள். அதனால் கோபமடைந்த பரங்கியர் தெருக்கூத்து என்றாலே வெறி பிடித்தாற்போல தாக்க தொடங்கினார்கள். ஆனால் அவர்கள் தாக்க வரும் முன்பே கூத்தை முடித்து கொண்டு போவதால் ஏமாற்றமடைந்த பரங்கியரின் ஆங்காரம் இன்னும் அதிகமாகவே இருந்தது. 20ஆம் தேதி கூத்து நடத்துவது என திட்டமிட்டாயிற்று. யாராருக்கு என்னென்ன பாத்திரங்கள் என்பது முடிவாயிற்று. வசனங்களை சொந்தத்தில் தயாரிப்பதில் ஆர்வமுடன் ஈடுபடவும் ஆரம்பித்தாயிற்று. உள்ளூர அனைவரின் மனதிலும் கூத்து எந்தவித தடங்கலும் இன்றி நடக்க வேண்டும். நாட்டு மக்களின் மனதில் எழுச்சியை கிளப்பி நாம் இருக்கும் இப்போதைய அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணத்தை ஊன்ற செய்ய வேண்டும். அவர்களையும் இந்த வேள்வியில் பங்கு கொள்ள செய்ய வேண்டும். இதற்காக உத்வேகத்துடன் தங்கு தடையின்றி நாடகத்தை சுறுசுறுப்பாக நடத்த வேண்டும். அனைவர் மனதிலும் ஏக மனதாய் இதே எண்ணங்கள்தான் தலையாய கோரிக்கையாயிருந்தது. மூர்த்தி வந்தபோது சௌமியாவால் பேச முடியவில்லை. வாயை தைத்து கொண்டதைப் போல உட்கார்ந்திருந்தாள். சௌமி, என் மேல கோபமா? ப்ளீஸ் பேசேன். நான் என்ன தப்பு செஞ்ச சொல்ல? வெடுக்கென்று நிமிர்ந்து பார்த்தாள் சௌமியா. கண்கள் வைரமாய் ஜொலித்தன. மூக்கு நுனி சிவந்து துடித்தது. சௌமி, என்ன நானே கேவலமா நினைக்கிறேன். நான் கோழதான். அடிப்படை எனக்கு பயந்தா. அதனால தான் தூரமா நின்னு பார்த்துண்டே இருந்தவன் சிப்பா இங்க வந்ததும் ஓட்டமா வீட்டுக்குள்ள ஓடி வந்து தாழ்பால் போட்டுன்னுட்ட. அவமானந்தான் இல்லைங்கல. ஆனா உன்னை போல தைரியம் எனக்கு வரவே மாட்டேங்கிறது சௌமியா. எப்படியாவது இந்த தரமாவது உன்னோட வரணும்னு ஆசையா இருக்கு சௌமி. உங்களோட அடுத்த பிளான் என்ன? அதுல எனக்கும் ஒரு பங்கு கொடு. கண்டிப்பா உன்னோட நானும் சேர்ந்துடுறேன். ப்ளீஸ். தழுதழுக்கும் குரலில் அவமான உணர்வு மேலிட குனிந்த தலையுடனும் குறுகிய சரீரத்துடனும் அவன் அவளை கெஞ்சிய போது மிகவும் பரிதாபமாகத்தான் இருந்தது. சௌமியாவின் மனமும் இறுகிய நிலையிலிருந்து கொஞ்சம் நெகிழத் தொடங்கியிருந்தது. சௌமி, என்ன நம்பு சௌமி. இனிமேலாவது உனக்கேத்தவனா தைரியமா நடக்க முயற்சி பண்றேன் சௌமி. அப்பா கூட நன்னா திட்டினார் என்னை. அம்மாவும் முகத்தை கடுப்பாக்கிண்டு சாப்பாடு போடுறச்சே வேண்டா வெறுப்பா போடுறா. நீயும் இப்படி பேசாம என்ன ஒதுக்கினீனா கண்டிப்பா என்னால தாங்க முடியாது சௌமி.
இப்படி பயந்து கோழையா நான் உங்கிட்டெல்லாம் அவமானப்படுறதை விட எதையாவது தின்று தற்கொலை பண்ணிக்கிறதே மேலுன்னு தோன்றுது சௌமி. எனக்கே என் மேல வெறுப்பா இருக்கு. ச்ச. துக்கம் அடைத்து கொள்ள கம்மிய குரலில் முகம் சிவந்து அவன் கூறியவுடன் துடித்துத்தான் போனாள் சௌமியா. சட்டென்று அவன் வாயை பொத்தினாள். அச்சு பிச்சுன்னு பேசாதீங்கோ. உங்களுக்கு கொஞ்சம் தைரியம் போராதுதான். அதுக்காக பதுங்கி இருக்கிறதும் நன்னாவா இருக்கு? எனக்கு கண்டிப்பா பிடிக்காது நீங்க பதுங்கிறது. வேகத்தை கூட்டிண்டு பாயறதுக்குத்தான் இருக்கணுமே ஒழிய ஒளிஞ்சுக்கிறதுக்கு இருக்க கூடாது. புரிஞ்சுண்டேளா? தனியா வேண்டாம், என் கூட வாங்கோ. அவ்வளவுதானே? சரி சௌமி, உன்னோடைய வர. அடுத்தாப்புல என்ன யோசனை செஞ்சிருக்கேள்? என்னையும் அதுல சேர்த்துக்கோ சௌமி. நீதான் கூடவே இருக்க போறையே, எனக்கு என்ன பயம்? சிரிப்பாய் வந்தது சௌமியாவிற்கு. வளர்ந்த இளைஞன் சிறு பிள்ளைத்தனமாய் பேசுவது அபத்தமாய் மட்டுமல்ல, அசட்டுத்தனமாகவும் இருந்தது. நன்னா கேட்டுக்கோங்கோ. வர 20ஆம் தேதி நம்ம ஊரு நாட்சந்தியில தெருக்கூத்து போட போறோம். தெருக்கூத்துங்கிறது வெறுமே கண் துடைக்கிறதுக்காக சொல்றது தானே ஒழிய மக்களோட விழிப்புணர்ச்சியை தட்டி எழுப்புறது தான் நம்மளோட கடமையா இருக்கணும். நாங்களும் பாடப்போறோம். நீங்களும் ஏதாவது செய்யுங்களேன். வேண்டாம் சௌமியா, உங்களுக்கு துணையா இல்ல உங்களோட வர. ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறாப்ல இருந்தா உங்களுக்கு தெரிய வைக்கிற. மேடையில நின்னு பேச முடியாம ஏதாவது உளறினா உனக்கும் கஷ்டம், அவமானம். எதுக்கு சொல்லு? எனக்கு இந்த வேலையே போரும். அவன் நிலையை நன்கு புரிந்து கொண்டாள் சௌமியா. சரி, அப்படியே செய்ங்கோ. ஆனா அசம்பாவிதம் கண்டிப்பா நடக்காது. அதுக்கு தகுந்தாப்புலதான் நாங்க ஏற்பாடு பண்ணி இருக்கோமே. சிரித்தபடியே ஒருவித கர்வத்துடன் கூறிய சௌமியாவை ஆச்சரியத்துடன் கண் கொட்டாமல் பார்த்தான் மூர்த்தி. ஆமா, நாங்க இங்க நடத்துற கூத்தை அடுத்த ஊர்ல பிரம்மாண்டமா நடத்த போறதா ஒரு பொய்யான வதந்தியை தகவலா கொடுத்திருக்கோமே. அது கூட ரொம்பவுமே நம்பராப்புல ரகசியமா பரப்பி இருக்கோம். அதனால கண்டிப்பா பரங்கிக்காரா அங்கதான் சிப்பாய்களோட போவா. நாங்களும் இங்க தடையில்லாம நடந்துக்கலாம்ங்கிறது எங்களோட ஏற்பாடு. அங்க குழந்தைகள் தான் தையா தக்கான்னு குதிக்க போறது. நன்னா ஏமாந்துதான் போக போறா. அங்கே சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே இங்க ஆரம்பிச்சு முடிச்சிட போறோமே. எப்படி? பெருமையுடன் தலை சாய்த்து கேட்டாள் கணவனை. ஆச்சரியத்துடன் சௌமியாவை பார்த்தவன் சந்தோஷத்துடன் சிரித்தான். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா சௌமி. நன்னா நடந்துக்கோ. பாதுகாக்க நான் ஆச்சு. சொல்லியபடியே மார்த்தட்டி கொண்டவன் சிறிது நேரம் பேசிவிட்டு சாப்பிட்டு விட்டு சென்றான். தன் கணவன் உள்ளத்தினால் சேவை செய்ய ஆசைப்பட்டவன்தான் என்று ஓரளவு மனம் தெம்படைய நிம்மதியாய் தூங்கினாள் சௌமியா. இன்று நாட்கள் நடக்காமல் ஓட்டமாய் ஓடியது. சுதந்திரா புக்ககம் சென்ற பின்பு சௌமியாவிற்கு நேரம் அதிகமாக மிஞ்சுவது போன்ற ஒரு பிரம்மை ஏற்பட மாதர் சங்கத்திலேயே அதிக நேரம் செலவழிக்க ஆரம்பித்தாள். சுதந்திரா தன்னை அத்தை என்று அழைக்க வேண்டுமென சொல்லி தந்ததே சௌமியாதான். கணா சுப்புனிக்கு கல்யாணமாகி குழந்தைகள் பிறந்து அத்தை என அழைக்கும் வரை காத்திருக்காமல் சுதந்திராவிற்கே அத்தையானாள். சிரிப்பு வந்தது சௌமியாவிற்கு. என்னமோ ஆசை, விசித்திரமான ஆசை. கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தவளின் முகத்தில் அவளையும் அறியாமல் புன்னகை அரும்பியது. அம்மா, பொண்ணுகிட்ட இருந்து தபால் வந்திருக்குமா? சுதந்திரா பொண்ணுதான் எழுதியிருக்குமா? தபால்கார குப்புசாமி கூறவும் சரீரத்தில் ஜிவ் என்ற துள்ளல் எழ அதை அடக்கியபடியே சிரித்து கொண்டு தபாலை வாங்கினாள் சௌமியா. ஆவலுடன் பிரித்து படித்தவளுக்கு அதிர்ச்சிதான் காத்திருந்தது. மனம் படபடத்தது. சுதந்திராவா? நம்ம சுதந்திராவா இப்படி எழுதியிருக்காள்? மனம் அடங்க மறுத்தது. இதை எப்படி சரி செய்வது? குழம்பினாள் சௌமியா. மேற்கொண்டு சங்க வேலைகளை பார்க்க முடியாமல் மனம் தடுமாற ரிஜிஸ்டரை மூடி வைத்தாள். கண்கள் விட்டத்தை வெறிக்க நாற்காலியில் சாய்ந்து யோசிக்க ஆரம்பித்தாள் சௌமியா. வீட்டிலிருந்து வேலைக்காரி மருதாயி சௌமியாவை கூப்பிட வந்திருந்தாள். அவளின் அழைப்பு இவளின் யோசனைக்கு முற்றுப்புள்ளி போட வீட்டுக்கு விரைந்தாள் சௌமியா. மீனாதான் வந்திருந்தாள். அக்கா, லக்ஷ்மிக்கு நல்ல வரன் வந்திருக்கு. பொண்ணு பார்க்க வர.
வர வாரம் வரேன்னு கடுதாசி போட்டிருக்கா. அம்மா கிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்த. அத்தனை பேரும் வரணும்க்கா. நீதான் அழிச்சுண்டு வரணும். எனக்கும் அவருக்கும் அவ்வளவா ஒன்றும் தெரியாது. அதனால மீனா, உன் நாத்தனார கூப்பிட்டியா? உன் மாமியாரும் வருவாளோன்னோ? மாமியார் எங்க ஆத்துல தான் இருக்காரக்கா. அவர் தான் உன்னோட அம்மாவை கூட்டிண்டு வாடி மீனா. எனக்கு அவ்வளவா காதும் கேட்கறதில்ல, கண்ணும் சரியா தெரியல அப்படின்னா. என் சின்ன நாத்தனார் தான் டில்லிக்கு மாத்தலாகி போயாச்சு. பெரியவ பக்கத்திலேயே இருக்கிறது ஒத்தாசியா இருக்குக்கா. இவர்னா அவளுக்கு பிராணன். இப்ப வீட்டை கூட பாத்துக்கிறா. நானும் தைரியமா வந்துட்டேன். அது சரி மீனு, லக்ஷ்மி தான் படிக்கணும்னு ஆசைப்படுறாளேடி. அவளுக்கு போய் என்னடி இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுங்கிற? குழந்தடி அவ. ஆசைப்பட்டாப்புல படிக்கட்டும் மேடி மீனா. பொண்ணு வேணும்னா பார்க்கட்டும். கல்யாணத்தை அப்புறமா வச்சுக்கலாம் மீனா. என்னக்கா நீ? 2 பொண்ணாச்சேன்னு எனக்கானா பயமா இருக்கு. இதுல இன்னொன்னு வேற வயித்துல பூந்துட்டு இருக்கு. அதுவும் பொண்ணா இருந்ததுன்னா எப்படி தாக்கு பிடிக்க முடியும் சொல்லு? அதனாலதான் மூத்தவளுக்காவது இப்ப பண்ணிடலாம்னு. மீனாவின் பேச்சை கேட்டு துணுக்குற்றாள் சௌமியா. அப்ப இவ தன் சுமையை குறைச்சுக்கத்தான் லக்ஷ்மிக்கு கல்யாணம் செய்யறேங்கிறாளா? பாவம், படிப்பு படிப்புன்னு என்ன ஆசை அந்த சின்ன பொண்ணுக்கு. அத பத்தி யோசிக்காம இவாளோட குடும்பத்துல ஒரு எண்ணிக்கையை கல்யாணங்கிற போர்வையில குறைக்கத்தானே நினைக்கிறா. அப்படி நினைக்கிறவ ஏன் வயித்துல இன்னொன்னை சுமக்கவும் தயாரா இருக்கா? முரண்பாடான கொள்கையிலேயே தங்களோட வாழ்க்கையை நடத்திண்டு எதிர்காலத்தை பத்தியும் யோசிக்காம, எல்லோராலும் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் தாம்பத்தியம் போல நடக்க முடியாதுதான். ஆனா சுய கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கே, அது கொஞ்சமாவது வேண்டாமா? தைரியமா புதுசா ஒன்ன சுமக்கிறவ முதல்ல சுமந்தது ஏன் சுமையா நினைக்கணும்? பாபுஜி குடும்பத்துல மனக்கட்டுப்பாடுங்கிறது எவ்வளவு அவசியம்னு எத்தனை சொல்லி உணர்த்தினார். அதெல்லாம் தெரிஞ்சவதானே மீனா. ஆனா சௌமிகா, ஏன் பேசாம என்னமோ யோசனை பண்ற? மனசுல இருக்கிறதை வாய் விட்டுத்தான் சொல்ல. என்னோட நிலைமை உனக்கு புரியாதுக்கா. நீ தனியாவே இருந்துட்ட. அதனால இதுல இருக்கிற கஷ்ட சுகங்கள் புரியவே புரியாது. சரி விடு, நீ கண்டிப்பா வரியோன்னோ? மனதும் எண்ணமும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மென்மையாகவே பதில் சொன்னாள் சௌமியா. மீனா, எல்லோரும் கண்டிப்பா வருவா. நானு குமாருக்கு ஸ்கூல் இருக்கு. அதனால அவளையும் வீட்டையும் பார்த்துண்டு நான் இருக்கணும். கவலைப்படாதேடி மீனா. லக்ஷ்மி கல்யாணம் நன்னா ஜாம் ஜாம்னு நடக்கும். தைரியமா இரு மீனா. தன் கையை பிடித்தபடி ஆதரவாக சொன்ன சௌமியாவின் பேச்சு தெம்பை தந்தாலும் அவள் வராமல் இருப்பது தனக்கு குறையாக தோன்றும் என எண்ணினாள் மீனா. அக்கா, நீ வரணுங்கா. வராட்டா? இடைமறித்தாள் சௌமியா. இது பெண் பார்க்கிற சடங்கு தானேடி மீனா. நிச்சயதார்த்தம் வச்சு போய் பாரு, அப்ப ஜமாய் சுடலாம். ஒன்னும் யோசனை பண்ணாம போ. அப்பா அம்மா சித்தி சித்தப்பா எல்லாரும் வருவா. இங்க இருந்து தேங்காய் வாழை இலையெல்லாம் அனுப்புற. இன்னும் என்ன வேணுமோ சொல்லு, அனுப்புற. கவலைப்படாம இருடி மீனா. நீயே இன்னும் சின்ன பொண்ணு. உனக்கு ஒரு குட்டி மாப்பிள்ளை. நினைக்கவே ரொம்ப தமாஷா இருக்குடி மீனா. சிரித்தபடியே தங்கையை அணைத்து கொண்டு சௌமியா கூறவும் வெட்கத்துடன் சிரித்தாள் மீனா. வெங்கட்டுவின் பிள்ளைகளான நாராயணன், குமார் இருவரையும் தான் பார்த்து கொள்வதாக சொல்லி வீட்டிலேயே தங்கிவிட்டாள் சௌமியா. பெரியம்மா, நான் படிக்கணும் பெரியம்மா. நிறைய படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு பெரியம்மா. எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டவே வேண்டாம் பெரியம்மா. ப்ளீஸ் அம்மா கிட்ட சொல்லுங்களேன். சொல்லுவீங்களா பெரியம்மா? கெஞ்சும் லக்ஷ்மியின் முகம் அவள் கண்முன் நின்று நிழலாட்டம் காட்டியது. தலையை வேகமாக ஆட்டி நினைவை தவிர்க்க பார்த்தாள் சௌமியா. அத்தை, இந்த குமார பாருங்கோ. என் தட்டுல இருந்து தேங்குழலை எடுத்துட்டு ஓடுறான். பாருங்கத்த அவனை. நிதர்சனத்திற்கு இந்த குழந்தைகளின் கூக்குரல் இழுத்து வர இருவரையும் சமாதானப்படுத்தினாள். போஸ்ட். குமார் நாணுவை விட சீக்கிரமாக ஓடிப்போய் தபாலை எடுத்து கொண்டு வந்து சௌமியாவிடம் கொடுத்தான். பாலனிடமிருந்து சௌமியாவிற்கு வந்திருந்தது. சட்டென்று சுதந்திராவின் கடிதம் பற்றிய விஷயம் தான் அடியோடு மறந்து போனது உரைக்க தனக்குத்தானே நொந்து கொண்டாள் சௌமியா. பாலன் அவ்வப்போது சௌமியாவிற்கு கடிதம் எழுதுபவன்தான். ஆனாலும் இந்த முறை அவனிடமிருந்து வந்த கடிதத்தை பார்க்கவே தயக்கமாயிருந்தது.
க்ஷேம சமாச்சாரங்களுக்கு பின் அவன் எழுதிய கடிதத்தின் முக்கிய சாராம்சம் இதுதான். அத்தை, உடனே நீங்கள் இங்கு வந்தால்தான் நிலைமை சரியாகும் போல இருக்கிறது. உங்கள் மீது எனக்கு பூரண நம்பிக்கை இருப்பதால் தான் உரிமையுடன் எழுதுகிறேன். முடிந்த அளவிற்கு சீக்கிரமாக வாருங்கள். எந்த விதமான குற்றமும் எவர் மீதும் சுமத்தாமல் பூடகமாக கடிதம் எழுதியிருக்கும் பாலனை நினைத்து ஒரு பக்கம் பரிவும் பெருமையும் பொங்கினாலும் மனதிற்குள் சுதந்திராவை நினைத்து பொறுமவே செய்தாள். அம்மா வந்தவுடன் சொல்லிவிட்டு ஒரு நடை கண்டிப்பாக சுதந்திராவிடம் போய் வர வேண்டும் என நினைத்து கொண்டாள். கூட யாரையும் கூட்டி போகாமல் தனியாகத்தான் போக வேண்டும். யார் என்ன கூறினாலும் தவிர்ப்பது என்று உறுதியாய் நினைத்து கொண்டாள். பாலனுக்கும் லட்சுமியின் கல்யாணம் பற்றி எழுதி முடிந்த அளவு துரிதமாகவே வருவதாக உடனே கடிதம் எழுதி போஸ்ட் செய்தாள் சௌமியா. மனம் தீவிரமான சிந்தனைக்குள்ளாகியது. படிக்க வேண்டுமென்றே ஆர்வமுள்ள பெண்ணை சின்னஞ்சிறு தளிரை கல்யாணம் என்ற பந்தத்தில் சிக்க வைக்கிறார்கள். அருமையான கணவனும் அன்பான புக்ககத்தாரும் கிடைத்திருந்தும் கோணல் புத்தியுடன் நடந்து கொள்ளும் சுதந்திரா. இருவரை பற்றிய யோசனைகள் மண் புழுவாய் அவளை துளைக்க தாங்க முடியாமல் களைத்து போனாள் சௌமியா. ஊருக்கு போனவர்கள் திரும்பி வந்தார்கள். அனைவர் முகத்திலும் ஒரு சந்தோஷம். ஓ, லட்சுமியின் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது போலிருக்கிறது என்ற மனதிற்கு புரிய உள்ளுக்குள் அவளை அறியாமல் ஒரு ஏமாற்றம் சுழன்று வந்தது. ராஜை பூரிப்புடன் கூறினாள். சௌமி, அவளுக்கு லட்சுமியை பார்த்தவுடன் பிடிச்சு போச்சுடி. மனுஷா நல்லவாத்தான், ஆனா கொஞ்சம் சீர் சனத்தியைத்தான் அதிகமா எதிர்பார்க்கிறா. மீனாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் கொஞ்சம் முதரல் தான். ஆனா உன் சித்தப்பாதான் எல்லாம் சமாளிச்சுக்கலாம் சரின்னு சொல்லிடு. பையன் நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகம், விட்டா மறுபடி கிடைக்கிறது கஷ்டம்னார். சரின்னு தலையை ஆட்டியாச்சு. எப்படி சமாளிக்க போறாளோ அதான் கவலையா இருக்கு. ஏமா, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இடத்துல லட்சுமியால சந்தோஷமா வாழ முடியுமாம்மா? யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கேட்டிருக்க கூடாதோ? அப்படி என்ன லட்சுமிக்கு வயசாயிடுத்தோ? இந்த வரன் விட்டா வேற வரன் கிடைக்காதுன்னு பயப்படுறதுக்கு? பெரியவாளா போயிருக்கேள், இப்படி தடாபுடான்னு செஞ்சுட்டு வந்திருக்கேளே. ஆற்றாமையுடன் சௌமியா அம்மாவிடம் கோபித்து கொண்டாள். ராஜிக்கும் சௌமியா கூறிய பிறகு இன்னும் கொஞ்சம் நிதானமாய் யோசிச்சிருக்கலாமோ என்று தோன்ற குழம்பினாள். சரி சரி விடுமா, இந்த பொண்ணுக்கு நீங்க செஞ்சிடுவேள், அடுத்த பொண்ணுக்கும் அதே மாதிரினா காலம் போற போக்குல முடியுமான்னு யோசிக்கணுமேம்மா. அதனாலதான் சொன்னேன். நீ வேற கவலைப்பட்டு உடம்பு கெடுத்துக்காத, எல்லாம் நல்லபடியா முடியட்டும். இல்லடி சௌமி, மாமா சீர்னு கணாவும் சுப்பினியும் தானே செய்யணும். அவளையும் கொஞ்சம் உதவ சொல்லி கேட்கலாம்னு தான். வேற என்ன பண்றது சொல்லு? ஒரு கல்யாணம்னா 4 பேர் உதவினாத்தான் நன்னா நிறைக்க செய்ய முடியும். தனியாளா முடியுமா? பேசாமல் உள்ளே சென்றாள் சௌமியா. இரவு சாப்பாடானதும் சுஷ்மிதாவிடம் தான் சுதந்திராவை பார்க்க போவதை பற்றி கூறினாள் சௌமியா. சித்தி, எனக்கு சுதந்திராவை பார்க்கணும் போல திடீர்னு உடம்பெல்லாம் பறக்கிறது. சித்தப்பாட்ட சொல்லி வெள்ளிக்கிழமை காலை ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்க சொல்றேளா? ஒரு வாரம் போல இருந்துட்டு வந்துடுறேன். என்னமோ மனசு துடிக்கிறது, பார்க்கணும்னு. ஏன் சௌமி, நானும் வரேனே, 2 பேருமா போயிட்டு வந்துடலாமே. எனக்கும் வரணும் போல இருக்கு. சித்தப்பாட்ட நீயே சொல்றியா? 2 பேருமா போலாம் சௌமி. ஆவலுடன் கண்கள் விரிய சொல்லும் சுஷ்மிதாவை எப்படி தவிர்ப்பது என்று திணறினாள் சௌமியா. சித்தி, இந்த மாசம் நான் போயிட்டு வந்துடுறேன். அடுத்த மாசம் நீங்க போவேளாம். அப்போ சுதந்திராவுக்கும் அடிக்கடி நம்ம வீட்ல இருந்து நம்மை பார்க்க வராளேன்னு சந்தோஷமா இருக்கும். அம்மாவும் இங்க ஒண்டியா திண்டாடாம இருப்பா. இல்லைனா சித்தி, நீங்க இப்ப போங்களேன், நான் அப்புறமா போய்க்கிறேன். வெங்கட்டு சித்தப்பாட்ட சொல்லட்டுமா? ஒரு வினாடி யோசனைக்கு பிறகு சுஷ்மிதா கூறினாள். வேண்டாம் சௌமி, நீயே போயிட்டு வா. அப்புறமா நானும் சித்தப்பாவும் போறோம். இப்ப நீயே போ. உனக்குத்தான் என்னை விட வளர்த்த பாசம் அதிகம். வெள்ளச்சீடையும் முள்ளு தேங்குழலும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு தர, எடுத்துண்டு போ. கொஞ்சமா திரட்டு பாலும் கிளறி தரேன். சரி சித்தி, என்னென்ன தரணும்னு தோன்றதோ தா, எடுத்துண்டு போற, அவ்வளவுதானே?
நிலைமை சுமூகமாக மாறிய பின் நிம்மதி ஏற்பட புறப்படுவதற்கு ஆயத்தம் செய்யலானாள் சௌமியா. அன்று 20ஆம் தேதி அருகில் வர வர ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் பல பல விதமான உணர்ச்சி குவியல்கள் புரண்டு எழுந்தன. சரீரம் இலை கொள்ளாமல் பரிதவித்தது. சௌமியாவும் தன் பங்கிற்கேற்ப பாடல்களின் வார்த்தைகளை தேடி தேடி பாரதியாரையே தன்னுள் அடக்கிக் கொள்வது போல் வெறியுடன் செயல்பட்டாள். அந்த நாளும் வந்தது. உற்சாகத்துடன் துள்ளிக்கொண்டு புறப்பட்டார்கள். நாற்சந்தியில் ஒரு மேடை அமைந்திருந்தது. சௌமியா, கஜலட்சுமி, இன்னும் சில சிறுமிகள் ஒரு புறமும், தனுஷ்கோடி, தேவானை, மற்ற சிறுமிகள் மேடையின் இருபுறமும் நின்றனர். விடுதலை, 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 பறையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பரவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை, திறமை கொண்ட தீமையற்ற தொழில் புரிந்த யாவரும் தேர்ந்த கல்வி ஞானம் எய்தி வாழ்வம் இந்த நாட்டிலே விடுதலை, விடுதலை, விடுதலை. வலது முஷ்டியை உயர்த்தி ஆட்டியபடியே மேடையில் இரு பிரிவிகளாக வளைந்து வளைந்து பாடிக்கொண்டே வீர நடை போட்டு அணிவகுத்து நடந்தார்கள். கூடியிருந்த ஜனங்களும் தாளம் தப்பாமல் கையை தட்டியபடியே விடுதலை, விடுதலை என பாடி பரவசமானார்கள். அடுத்தபடியாக கோவலன் மாதவி கதைக்கேற்ப அணிந்து வந்த உடையுடன் நாடகம் தொடங்கியது. பகதூர் பகத்சிங்கம் என்ற பாட்டை பாடிக்கொண்டே மேடையில் நுழைந்தான் கோவலன். வர்த்தகம் செய்ய வந்த கொக்கு இன்று ராஜாங்கம் செய்யுதடி பாப்பா. மேலும் தானாகவே வெள்ளையரின் அநியாயத்தை, அராஜகத்தை தன் கற்பனை வளத்திற்கேற்ப பாடிக்கொண்டே இங்கும் அங்குமாய் வீறு நடை போட்டான். மாதவி தன் பங்கிற்கு ஒரு அரிசீர் விருத்தத்தையே அழகாய் ராகம் போட்டு பாடினாள். காந்திசேர் பதுமரா கூடி மலர்வாள் ஸ்ரீதேவி போந்து நிற்கின்றாள் என்று பாரத பொன்னாடெங்கும் மாந்தரெல்லோரும் சோர்வை அச்சத்தை மறந்துவிட்டார். காந்தி சொற்கேட்டார் காண்பார் விடுதலை கணத்தினுள்ளே, காண்பார் விடுதலை கணத்தினுள்ளே, காண்பார் விடுதலை கணத்தினுள்ளே. ஆமாம், காந்தி சொல் கேட்போம், அவர் காட்டிய பாதையில் நடப்போம், விடுதலையை அடைவோம். வந்தே மாதரம், பாரத மாதா கி ஜெய். கூட்டத்தில் இருந்த கோஷங்கள் சமுத்திரத்தின் சீற்றமாய் பேரலையாய் எழுந்தது. மறுபடியும் சிறுமிகள் பாட வந்தனர் அணிவகுத்தபடி. புல்லடிமை தொழில் பேணி பண்டு போயின நாட்களுக்கினி மனம் நாணி, தொல்லை நிகழ்ச்சிகள் தீர இந்த தொண்டு நிலைமையை தூவென்று தள்ளி வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். சிறுமிகள் கோஷம் போட, பதிலுக்கு கூட்டத்தினரும் கோஷமிட, ஒரு பேரலையே ஓசையுடன் பிரளயமாய் வந்தது போல் எங்கிருந்து சிப்பாய்கள் எப்படி வந்தார்கள் என்று புரியாமலேயே மேடையிலும் கூட்டத்திலுமாய் பாய்ந்து ஊடுருவி விட்டார்கள். குழப்பமும் கூச்சலும் கூக்குரலுமாய் மேடை நிற்கும் பந்த கால்கள் முறிய போ என்ற சத்தம் எங்கும் பேரிரைச்சலாய் எழுந்தது. ஒன்றும் புரியாமல் ஒரு கணம் திகைத்து நின்ற சௌமியா கஜா அடிபட்டு சாய்ந்து விழுவதை பார்த்ததும் ஓடிப்போய் தன்மேல் அவளை தாங்கிக் கொண்டாள். கூட்டத்தில் உள்ளவர்களும் சளைக்காமல் சிப்பாய்களை சகட்டு மேனிக்கே கையில் கிடைத்ததை வைத்து வெறியுடன் அடிக்க ஆரம்பித்ததுமே ஷூட் என்ற சத்தத்தை தொடர்ந்து படபடவென்று குண்டுகளை பொழிந்தார்கள் சிப்பாய்கள். அடிபட்ட கஜாவை ஒருவளாக தூக்கிக் கொண்டு அவசர அவசரமாய் நகர முயன்று முடியாமல் தவித்த சௌமியாவை பார்த்த தனுசு பாய்ந்து வந்து அவள் ஒரு பக்கம் பிடிக்க சரசரவென்று நகரும் போதுதான் அது நடந்தது. கூட்டத்தில் இருந்த ஒரு சிப்பாய் துப்பாக்கியை கூட்டத்திலிருந்து நழுவும் இவர்களை நோக்கி திருப்ப தனுசுவும் கஜாவும் ஒரே சமயத்தில் இரத்த களரியாய் மயங்கி வீழ்ந்தார்கள். நிலை குலைந்து வாயை திறந்த சௌமியாவின் வாயிலிருந்து சத்தமே எழவில்லை. கண்கள் விரிந்தபடியே நின்றது. இமைக்காமல் ஒரு வினாடி நேரம். மறு வினாடியே நினைவிற்கு வந்த சௌமியா தன் கண் எதிரேயே தன் உயிருக்கு உயிரான தோழிகள் சரிந்து வீழ்ந்திருப்பதை அவளால் தாங்க முடியவில்லை. ஓடியவர்கள் மேல் விழுந்து கதறி குமுறினாள் சௌமியா. கூடவே மனதில் ஒரு வன்மம் விஸ்வரூபமாய் எழுந்து நின்றது.
இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.